முன்பு தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, தவறான ஊசிகளை பயன்படுத்துறதுனால சில குழந்தைகள் இறந்துருச்சு. குழந்தைகளின் உயிர் வாழ, வளர்ச்சி, பாதுகாப்பு, பங்கேற்பு ஆகிய உரிமைகளை முக்கிய பங்கு வகிப்பது சுகாதாரமான சூழல். குழந்தைகளை வெகுவாக பாதிக்கிற பெற்றோர்களின் குடிப்பழக்கம். இப்ப டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரத்துல மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு டிவில ஓரமா போடுறாங்களே தவிர அதை செயல்படுத்த மாட்டாங்க. இவங்கெல்லாம் குடிக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, நம்ம குடிச்சா நம்மளும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சு. அப்ப ஒரு பையன் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் போய் கேட்டேன், ஏன்னா இப்படி இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் பிடிக்கிறீங்களா, இது தப்பு இல்லையா? டேய், எதிரா பொது இடம், இது என் வாயிடா, என்னோட பொது இடம் அப்படின்னாங்க. குழந்தைகள் மூலமா, நம்ம குழந்தைகள் பாராளுமன்றம் மூலமா விழிப்புணர்வு நடனமோ அல்லது விழிப்புணர்வு நாடகமோ இது மாதிரி விழிப்புணர்வு படுத்தினா சில பெற்றோர்கள் திருந்துவாங்க, சில பெற்றோர்கள் திருந்தாதவர்களை சட்டம் தான், நம்ம தமிழகம் சட்டம் போட்டுதான் அவங்களெல்லாம் இந்த மதுல இருந்து காப்பாத்தணும்னு கூறி. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல அப்பா குடிக்கிறாரு, பிள்ளைகிட்டே போய் கடையில போய் சீரட் வாங்கிட்டு வா அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா பிள்ளை என்ன நினைக்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி குடிக்கிறாரு அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைய கண்ணீரோட தான் இருக்கவங்களே ஒரு நாள் கூட சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அப்பா எந்த நிலையில வருவாரு அப்படின்ற ஒரு பயமா அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால வீட்டுல அந்த குடிச்சிட்டு வர்றதுனால என்ன பண்ணுது, வீட்டுல வறுமை வருது. போனப்போ அவங்க என்ன பண்றாங்க, சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளால தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. எனக்கு சட்டம் கை கொடுக்குது, எனக்கு லாயர் இருக்காங்க. ஆனா அந்த லாயர்கள் ஒரு முறையாவது நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு உயிரின் மதிப்பு தெரியுமா அவர்களுக்கு? நாம் ஏதோ சம்பாதிக்கிறோம், அந்த வழக்கில் வாதாடுகிறோம் என்று மட்டுமே அவர்கள் நினைக்க கூடாது. அத்தனை குழந்தைகளும் உயிர் வாழ வேண்டுமே என்று எண்ண வேண்டும். அதாவது புகை பிடிப்பதை விட புகைப்பிடிப்பவர் அருகில் இருப்பது முற்றிலும் தவறு. 100% சிகரெட் பிடிப்பதுன்னா 25% தான் குடிக்கிறவங்களுக்கு, பாக்கி 75% பக்கத்தில் உள்ளவங்களுக்கு. தலைவர்கள் கண்ணை மறைக்கின்ற சில பிரச்சனைகளானது குழந்தைகளின் கண்களை சுட்டெரிக்கின்றது என்பதே ஆகும். அவர்கள் செய்ய இருக்கும் சில விஷயங்களை அவர்கள் மறந்து விடுவதனால் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை உணராது இருக்கின்றார்கள். இவர் இங்க அடி வாங்கிட்டு நல்லா படுத்துனுக்கிறாரு குடிச்சிட்டு, அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்க எல்லாம் பட்டியல கிடக்குறாங்க சாப்பிடாம. இவரு நல்லா இங்க குடிச்சிட்டு அதான் இங்க நிற்கிறாரு. இனிமே மது கடைகளை மூட மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சரவைக்கு ஒரு வேண்டுகோள். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே, இப்பொழுது தொழிற்சாலைகளின் பெருக்கம் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது என்பதன் பேரில் தொழிற்சாலைகள் எவ்வளவுதான் நாம் சுத்திகரிப்பு கருவிகள் போட்டு சுத்திகரிப்பு செய்தாலும் கண்டிப்பாக ஓசோன் படலம், காற்று மண்டலம் பாதிப்படைந்து கொண்டுதான் இருக்கும், பாதித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதன் பேரில் சூரியனிடமிருந்து இரு வகையான கதிர்கள் வருகின்றன. அகசிவப்பு கதிர், புற ஊதா கதிர். அகசிவப்பு கதிர் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் புற ஊதா கதிர் நமக்கு தீமை பயக்கக்கூடியதாகவும் உள்ளது. எனவே நாம் சுகாதாரத்தை நல்ல முறையில் பேணி காக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொழிற்சாலைகளை சுற்றியும் ஒவ்வொரு வீடுகளை சுற்றியும் 10-15க்கும் மேற்பட்ட மரங்களை நாம் நட்டு வைத்து வளர்க்கும் பொழுது மட்டுமே நாம் அனைவரும் அகசிவப்பு கதிர்களை தவிர்த்து புற ஊதா கதிர்களை தவிர்த்து அகசிவப்பு கதிர்களை மற்றும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக, ஒரு உடல் சுகாதாரத்தின் மனிதர்களாக நாம் வாழ்வோம் என்று கூறி மரத்தை நட்டு வைத்து வளர்க்க கேட்டுக்கொண்டு நன்றி. மாண்புமிகு சபையை வணங்குகிறேன். குழந்தைகள் நல்வாழ்விற்கு இன்றியமையாதது சுற்றுச்சூழல் தான். ஆனா இப்ப இருக்க சுற்றுச்சூழல் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் சீர்கேடுகள் நிறைய விளைவிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் நிறைய வெட்டுறாங்க. கிராமப்புறங்கள்ல எல்லாம் தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்காகவும் மரங்களை வெட்டுறாங்க. அப்புறம் உரங்கள், அதாவது நிறைய விவசாயிகள் ஒரு புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயத்திற்காக ரசாயன உரங்கள் அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதையெல்லாம் போறதுனால நீரும் மண்ணும் மிகவும் பாதிப்படைகிறது. இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு எல்லாமே பட்டாசுகளை வெடிப்போம், அதனால காற்று மாசுபடுது. ஆனா இதையே பிலிப்பைன்ஸ் நாட்டுல போன வருஷம் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நியூ இயர் கொண்டாடினப்ப அங்க வேஸ்டா குப்பையா போடுவாங்கல்ல பேப்பர், அந்த பேப்பர் எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி கலர் கலரா கோபுரங்கள் மாதிரியும் அழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. செஞ்சு கொண்டாடினப்ப அதை எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே போட்டிருந்தாங்க.
அப்ப அந்த நாடுகளாலையும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்க முடியும். ஆனா அந்த நாட்டோட சுற்றுச்சூழலை காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் அதே நேரத்துல அங்க உள்ள எல்லார்கிட்டயுமே உள்ள கிரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்காகவும் இந்த மாதிரி புது விதமா அவங்க நியூ இயரை கொண்டாடினாங்க. நீங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிதேந்திரன் அப்படின்னு ஒரு அண்ணன் இறந்து போனாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கண்ணு, கிட்னி, அவங்க உடல்ல இருந்து என்னென்ன பாகங்கள் எடுக்க முடியுமோ அத்தனை பாகங்களையுமே எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவங்களோட பெற்றோர்களும் அதை பத்தின விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட உடம்புல உள்ள எல்லா பாகங்களையுமேவும் வழங்கினாங்க. அவர் ஒருத்தர் முன்னுதாரணமா இருந்து அந்த அவர் கூட படிச்சவங்க, அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே முன்னுதாரணமா இருந்து அவர் இறந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களும் சொல்றாங்க, நாங்களும் அந்த மாதிரி எங்களோட எவ்வளவு உறுப்புகளை எங்களால தானம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாங்களும் தானம் பண்ணுவோம், இந்த ஹிதேந்திரன் ஞாபகமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹிதேந்திரன் ஞாபகமா நம்ம எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி மௌன அஞ்சலி செலுத்துவோம்.